உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் சூப்பர். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில முழு மனதோடு எந்த நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என்னுடைய வாயில இருக்கு. எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டு எந்த பக்கம் போனாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. ஓ துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும். சூப்பரா டைமிங்கோட கை தட்டுங்க பாப்பா. எந்த பக்கம் போனாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. ஓ துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் சிறுவெண்ணாட்டு கிடைபோல் உன்னிடலில் நான் தஞ்சம் சிறுவெள்ளாட்டு ஆராதித்திடுவே. ஓய் இந்த மாதிரி நேரத்துல தான் இப்படி ஆரம்பிக்கும் போது அதுல இருக்க மாதிரி ஆரம்பிக்காம 1 2 3 கொடுத்தாரு. அதான் பிராக்டிஸ் வேணும். ஓ எந்த பக்கம் போனாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. ஓ துச்சன பிரபாகம் சூழ்ந்திட நின்றா துளியும் என்னை அணுகாது. பாடுங்கோ எந்த பக்கம் போனாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது.
நேரத்துல வார்த்தைகளை நல்லா உணர்ந்து ஆராதிக்கணும். நிறைய வார்த்தை வரும், நீங்க அப்படி புரிஞ்சு வாழணும். ஓகேவா? ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. நீங்க பாடுங்க. நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. பெரும்பான்மை அதிகம் நிற்பதே அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாகினும் நீர் துணை நிற்பதா எனக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தின் பெரும்பான்மை அதிகமே அவங்க பெரியவங்க, அவங்கள்ட்ட நிறைய இருக்கு, உங்க நிறைய இருக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாகினும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊரென்று சொன்னாலும் பாரு நின்றாலும் பிள்ளையெல்லாம்
அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அப்படி எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு உட்கார்ந்துருவோமா? ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. அபிஷேகம் சபையை நிரப்பிக்கிட்டு இருக்குது. ஒரு தேவ மகிமை, 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 ஒரு தேவ மகிமை ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே பாடுவியா? வாலிப தங்கச்சி பாடுவியா? அம்மா பாடுவீங்களா? பிரதர் பாடுவீங்களா? ஆட்கொண்டு என்னை
நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. இன்னொரு முறை கேட்போமா? என்னை நடத்தும். இந்த காலை வேளையிலே உங்களுடைய அபிஷேகத்தினால, உங்களுடைய அபிஷேகத்தினால எங்க சபையை நிரப்புங்கப்பா, எங்க ஜனங்களை நிரப்புங்கப்பா, எங்க வாலிப பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, எங்க திருச்சபையை நிரப்புங்கப்பா, எங்க புருஷர்களை நிரப்புங்கப்பா. தேவ வல்லமை மத்தியில இறங்கி வரட்டும். அந்நிய பாஷைகளினாலே, வியாக்கியான வரங்களினாலே, பற்பல பாஷைகளினாலே, அற்புத சுகமளிக்கும் வரத்தினாலே ஆவியானவரே நிரப்புவீராகப்பா. ஒரு முறை சொல்லிருங்க, அன்பரே. சோர்ந்து போகாம ஆராதிங்க, சோர்ந்து போகாம ஆராதிங்க. கர்த்தரை சில நிமிடங்கள் தான் ஆராதிக்கிறீங்க. முழு பலத்தோடு ஆராதிங்க, முழு பலத்தோடு ஆராதிங்க, உற்சாகத்தோடு ஆராதிங்க, உணர்ந்து ஆராதிங்க, உணர்ந்து ஆராதிங்க, கண்ணீரோடு ஆராதிங்க. அவர் பிரசன்னத்தை அனுபவிச்சு ஆராதிங்க. ஏனோ தானோடு ஆராதிக்காதீங்க, பயபக்தியோடு ஆராதிங்க, பயபக்தியோடு தொழுது கொள்ளுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு தொழுது கொள்ளுங்க. அவர் சமூகத்துல அவரை ஆராதிங்க, அவர் பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிங்க, அந்நிய பாஷையில ஆராதிங்க. ஒரு தேவ மகிமை சபையை நிரப்புது, ஒரு தேவ மகிமை சபையை ஆட்கொள்ளுது. ஒரு மேகம் இறங்கி வருகிறது, ஒரு மேகம் இறங்கி வருகிறது தேவ ஜனத்தின் மேல, தேவ ஜனத்தின் மேல. இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும் போதே ஆங்காங்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவ ஜனங்களை பயம் வைத்துக்கிட்டு இருக்குது, தேவ ஜனங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்குது, தேவ ஜனங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்குது. அவரை துதிக்க 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 துதிக்க, அவரை ஆராதிக்க 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 ஆராதிக்க, கண்ணை மூட மூட மூட, கையை தட்ட 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 தட்ட, அந்நிய பாஷை பேச 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 பேச, ஒரு பலன் ஒரு பலன் ஒரு பலன் ஒரு பலன், உலகத்தை ஜெயிக்கிற பலன், உலகத்தை ஜெயிக்கிற பலன், போராட்டங்களை ஜெயிக்கிற பலன், மாம்சத்தை ஜெயிக்கிற பலன், இச்சையை ஜெயிக்கிற பலன் ஆண்டவர் தர்றாரு, ஆண்டவர் தர்றாரு, ஆண்டவர் தர்றாரு, பலப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, பலப்படுத்துகிறாரு. பலனற்று போனவர்கள், திடனற்று போனவர்கள், சத்துவம் இல்லாதவர்களை இப்பொழுது 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 தேவ பலன், 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 தேவ பலன். அவர் பலப்படுத்துறார், அவர் பலப்படுத்துறார்.
இந்த அபிஷேகம் தான், இந்த அபிஷேகம் தான் உன்னை இதுவரைக்கும் ஓட வச்சுச்சு, உன்னை இதுவரைக்கும் நடத்துச்சு. இனிமேலும் இந்த அபிஷேகம் தான் உன்னை ஓட வைக்கும். இனிமேல் இந்த அபிஷேகம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை. இது சபைக்கு தேவை, இது தேவ ஜனத்துக்கு தேவை, இது வாலிபர்களுக்கு தேவை, இது முதியவர்களுக்கு தேவை, இது கொயர்ல பாட்டு பாடுற பிள்ளைகளுக்கு தேவை, இது மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவை, இது வீடியோ எடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவை, இது ஊழியர்களுக்கு தேவை. It is very essential. It is very, very essential for each and everyone. We need your power, Father God. உனக்கு இந்த பலன் தேவையா? உனக்கு இந்த பலன் தேவையா? சபைக்கு இந்த பலன் தேவை. தங்கச்சி, உனக்கு இந்த பலன் தேவை. இந்த பலத்துல தான் நீ ஓட முடியும். இந்த பலத்துல தான் நீ ஓட முடியும். இந்த பரிசுத்தாவின் பலத்துல தான் நீ ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீ செத்துருவ, இல்லைன்னா நீ விழுந்துருவ. இந்த பலன் தேவைப்பா, இந்த பலன் தேவைப்பா. சபைக்கு இந்த பலன் தேவைப்பா. தேவ ஜனத்துக்கு இந்த பலன் தேவைப்பா. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இந்த பலன் தேவைப்பா. என் இடது கை பக்கம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க கொயர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பலன் தேவைப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பலன் தேவைப்பா. We need that power. It is very essential for us, Father God. எங்க சுய பலத்துல அல்லப்பா, உங்க பலத்துல நாங்க ஓட பார்க்கிறோம்ப்பா. போராட்டங்களை தாண்டி ஓடுறதுக்கு, பிரச்சனைகளை தாண்டி ஓடுறதுக்கு, சோறு உண்டாக்குகிற காரியங்களை உதறி தள்ளி விட்டு ஓடுறதுக்கு ஒரு பலன் தேவை. சிஸ்டர், உனக்கு ஒரு பலன் தேவை. சிஸ்டர், சகோதரா, உனக்கு ஒரு பலன் தேவை. மழை போல பிரச்சனை வந்தாலும் அந்த பலன் உனக்கு போதுமானதா இருக்கும். சோர்ந்து போற பல நேரத்துல, பதில் கிடைக்காத பல நேரத்துல நம்மளை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன தெரியுமா? மலை போல துன்பம் உன்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்தவர். மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லும். நீர் போதும் என் வாழ்விலே இயேசுவே. நீர் போதும் ஆண்டவர் எங்க வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசுவே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள
ஆண்டவரே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. தேவ ஜனமே, நேசித்தவர்களை இழந்திருக்கலாம். நீ அன்பு கூர்ந்தவர்களை நீ இழந்திருக்கலாம். யாரிடத்தில் நீ நேசத்தை எதிர்பார்த்தாயோ அந்த நேசம் மாய்மாலமாய் போயிருந்திருக்கலாம். ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்திருக்கலாம். நீ நேசித்தவர்களை இழக்க கொடுத்திருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது இயேசு. அவரை பார்க்கதான் முடியாது, அவரை பார்க்கதான் முடியாது. ஆனா அவர் கூட இருக்கிறத உணர முடியும். அவர் உள்ளத்துல இருக்கிறத உணர முடியும். அவர் உனக்குள்ள இருந்தார்னா ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுப்பாரு. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் உன்னை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, மகனே நான் உன் கூட இருக்கிறேன், மகளே நான் உன் கூட இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை கை விட்டுற மாட்டேன், நான் உன்னை வெட்கப்பட்ட விட்டுற மாட்டேன், நான் உன்னை கையேந்த விட மாட்டேன், நான் எப்பயும் உன் கூடயே நான் இருப்பேன். பயப்படுற நேரத்தில் உன்னை பார்த்து சொல்வாரு, மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதன்னு சொல்லுவாரு. தேவையுள்ள நேரத்துல உன்னை பார்த்து சொல்லுவாரு, உன் தேவையை நான் பார்த்துக்கிறேன், கவலைக்காத, கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு போ, நான் உன்னை விட்டு விலகலப்பா, நான் உன்னை விட்டு கைவிடலப்பா, நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன்னு நம்மளை ஆறுதல் படுத்தி நடத்துகிற ஒரு நல்ல மனுஷனை நம்பாதீங்க.
யாரு ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க, உடனே போலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போவாங்க. ஆனா இந்த தெய்வம் உன்னை விட மாட்டேன். ஒரு தடவை நீ அவர்கிட்ட வந்துட்டீனா, நீ ஏன் நினைச்சாலும் இயேசு உன்னை விட மாட்டார். இயேசு விட மாட்டாரு. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, அரவணைக்க உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. Thank you, Jesus. மகிமையின் தெய்வமே, நீர் இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்களை உங்களுடைய அன்புக்குள்ளாய் வைத்து கொண்டீங்கப்பா. உங்கள் அன்பை விட, உங்கள் பலனை விட எங்களுக்கு இந்த உலகத்தில் மேன்மைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. அது ரெண்டு எங்களுக்கு கிடைச்சிட்டா போதும். ஏசப்பாவுடைய அன்பு, ஏசப்பாவுடைய பலன் ரெண்டு இருந்துட்டா நாங்கள் ஓடி ஜெயிச்சிருவோம் ஆண்டவரே. இன்றைக்கி வந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனையில் அது ரெண்டையும் நீங்கள் கொடுத்து அனுப்புகிறபடினால ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் உண்டான சகல துதியும் கனமும் மகிமையும் நேச தகப்பனாகிய உடைய பொற்பாதங்களில் வைத்து தரை மட்டும் குனிந்து வணங்கி எங்கள் ஆராதனைகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.